வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் இயக்குனர் சுரேஷ் காமாட்சி அவர்கள். வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா ஐயா பாரதிராஜா அவர்கள் மறைவு. நீங்கள் அவரோட நீண்ட காலமாக நெருங்கிய தொடர்பில் இருந்தீங்க. அவரை பற்றின நினைவுகள் உங்களுக்கு பகிர்றதுக்கு நிறைய இருக்கும். எப்படி அவர்கிட்ட அறிமுகமானீங்க நீங்கள்? எனக்கு 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 எல்லாரையும் விட கொஞ்சம் அதிகமாக நெருக்கம் தான் அவர். அதாவது நான் பழகின காலங்கள் கொஞ்சமாக இருக்கலாம். நான் 2014 தான் அவரை முத என்னை அதிகமானன் கூப்பிட்டு போய் அவர் வீட்டில் கொண்டு போய் பாரதிராஜா பார்க்க போகிறோன்ற பெரிய சந்தோஷம். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். பட் எனக்கான நேரடியாக உட்காந்து அவர் 1 to 1 அவர்கிட்ட பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம்லாம் இல்லை. அவரை பார்த்து சினிமாவுக்கு வந்த ஆட்கள் தானே, அவருடைய ஸ்டைல்லாம் எல்லாத்தையுமே ரசித்து வந்த ஆட்கள். பட் அப்போ நான் 2014 என்னை முதல் அதிகமானன் கொண்டு போய் அந்த கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் உள்ள வீட்டில் கொண்டு போய் மீட் பண்ணுறதுக்கு அப்புறம் டேரக்டர் அதிகமான் அண்ணன் தான் கொண்டு போகிறாரு. அப்போ அங்கே மீட் பண்ண போகிறோம். அந்த மிக மிக அவசரம் படத்தை காட்டுறதுக்காக தான் அந்த முயற்சி. அப்போ போயிருக்கும்போது இவர் மேலேருந்து ஆஃப்டர் ஹவுஸரோடு அப்படி இறங்கி வர்றாரு. நான் கீழே வரேன். ஸ்டெயிலில் அந்த காலையிலேயே அந்த இதை அப்படி சேரில் உட்காந்துட்டு நான் அப்படி விவாதிக்கும் போது இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் அன்றைக்கே கொஞ்சம் விவாதம் ஓடிச்சு. இந்த தொழிலாளர்கள் அமைப்பத்தில் அப்படி விவாதம் ஓடிச்சு வரும்போது நான் அவர் பேசுறது அவர் அப்படியே ரசிச்சிருந்தேன். அவர் மேலே எனக்கு பயங்கர இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் அவருடைய நட்பு எடுத்து அப்புறம் மிக மிக அவசரம் படம் பார்த்தாரு. மிக மிக அவசரம் படம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஏன் மேலே பெரிய மரியாதை. அவர் கடைசி வரைக்கும் நீ எடுத்து நீ அடுத்த நம்ப முடியலையா அவருடைய அவ்வளோ பண்ணிட்டு கடைசி அந்த படத்தை அவர் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சுரேஷ் காமாட்சி பாருங்க. அதுலேருந்து எங்கள் நட்பு அப்படியே தொடங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு கட்டத்தில் சொல்லிக்காரு, நான் எத்தனையோ பேரை லவ் பண்ணியிருக்கேன், கடைசி காலத்தில் ஒன்னே லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் அப்படின்னு. அந்தளவுக்கு நம்மக்கிட்ட காலைல எந்திரிச்ச உடனே ஃபோன் பண்ணிடுவார். முதல் அழைப்பு அவர்கிட்ட தான் இருக்கான். எங்கே காமாட்சிருக்கேன், எங்கே பண்ணுறேன், காமாட்சின்னு தான் கூப்பிடுவார். எங்கே காமாட்சிருக்கேன், என்ன பண்ணுறேன். திடீர்னு ஏதாவது போட வச்சுன்னா பாண்டிச்சேரி போகணும்னு போடுவார். காரில் போவோம், பாண்டிச்சேரி போவோம், லஞ்சு முடிப்போம், திரும்ப அங்கேருந்து வருவோம், ரிட்டன் வருவோம். ரிட்டன் அந்த ஆரோவிலுக்கு போவோம். ஆரோவிலில் அந்த அவரோட நாடோடி தண்டவர் நடித்த அந்த பழைய அவங்க வீட்டில் காஃபி சாப்பிடுவோம், திரும்ப கிளம்புவோம், நேராக சென்னை வருவோம். அவருக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும், அப்படி ஜாலியாக இருக்கக்கூடிய. இல்லை, அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நினைவுகளில் நான் அவரை பார்த்ததுலேருந்து எப்போவுமே ஒரு ஹேண்ட்ஸமாக இருப்பாப்ல. ஹேண்ட்ஸமாக. ஆமாம். அவர் வெளியில் பாத்ரூம்லேருந்து வெளில வரும்போது உள்ளே படுத்துருக்கும்போது எந்திரிச்சிங்கன்னு அப்படி தடுமாறுவாங்க, லைட்டாக தடுமாறுவாங்க. பாத்ரூமில் போய்ட்டு வெளில வந்தாருன்னா பேண்ட் போட்டு அப்படி டிஷர்ட் போட்டு இன் பண்ணி வந்தாங்க, கெத்தா அப்படி நிமிர்ந்து வருவார். அவருடைய தோற்றமே அவருக்கு வயது இவ்வளோனது தெரியாத அளவுக்கு. அவர்கிட்ட உள்ள பெரிய ப்ளஸ்ன்னு அவர் பதவி இதுவெல்லாம் எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. எனக்கு இந்த பதவி வேணும், இந்த அமைச்சர் ஆகணும், இந்த இதில். இப்போ அவருக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு அவர் எம்ஜிஆரோட பழகின காலத்தில் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் நினச்சிருந்தாலும் எவ்வளோ பண்ணியிருக்கலாம். அவருக்கு அதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவருக்கு கடைசி வரைக்கும் டைரக்ட் பண்ணிட்டே இருக்கணும். கேமரா கையில் கொடுத்தா வாழ்ந்துகிட்டே இருப்பார். நம்ம ஒரு படைப்பாளி. அது நடிக்கிறதுல கூட அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நடிக்கிறதுலாம் அவர் பணத்துக்காக போய் நடிப்பார். வேற மற்றபடி அவர் முழுக்க இயக்குனராக இருக்கணும். பெட்டில் படுத்திருக்கும் போது கூட எம்ஜிஎம்ல நான் போயிருக்கேன், நானும் பாக்யராஜனே எல்லாம் நிற்கிறான். அப்போ என்னையுமே பார்த்துட்டு இப்படின்னு இருக்காரு. நான் என்னப்பா என்ன 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 என்னமோ சொல்ல வரீங்க சொல்லுங்க அப்படின்றேன். அப்படி பார்த்து எல்லாருக்கும் படம் எடுக்கிற, எனக்கு ஒரு படம் கொடுக்க மாட்டேன், முதல்ல உடம்பு தெரிய வீட்டுக்கு வாங்க அப்புறம் படம் எடுக்கலாம். இல்லை எனக்கு அந்த நேரம் அந்த ஒரு இதில் நடித்தாங்கல்ல நம்ம விஜய் சேதுபதி படத்தில் லட்சுமின்னா ஆர்டிஸ்ட், அவங்கள வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை அப்படின்ற மாதிரி. அப்போ அப்படி அவர் கடைசி வரைக்கும் படைப்பு இல்லை ஆர்வமாக இருந்தார். மனோஜ் இறந்த அன்னைக்கு காலையில் நாங்கள் போய் அவரை மீட் பண்ணி பேசினோம். பேசிட்டு தான் வந்தோம். கடைசியில் அன்றைக்கி ஈவினிங் தான் மனோஜ் இறந்துட்டார். மனோஜ் இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மன ரீதியாக அப்படியே ஏற்கனவே உடல் வயது முதிர்வு. சினிமாவில் அரசியல் இருந்தாலும் கூட பொது பிரச்சனைகளில் நீங்கள் தமிழர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடி நிற்பார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் முன்னாடி இல்லை, அது ஒரு பீரியட் இருந்தது தந்தி அந்த பீரியடில். ஏன்னா காவிரி பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை, எல்லாத்துக்கும் அது ஒரு திரைப்பட சங்கம், நடிகர் சங்கம் மொத்தத்தையும் சொல்லுவாங்க போராட்டத்துக்கு அதை வழி நடத்துறதுக்குன்னு நமக்குன்னு ஒரு மூத்த தகப்பன் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தார்ல. ஆமாம், ராமேஸ்வரத்தில் நடத்துனதா இருக்கட்டும், நெய்வேலியில் நடத்துனதா இருக்கட்டும், அவர் கூப்பிட்டா யாரும் மறுக்க போகிறது இல்லை. உடனே கடைசியில் கூட நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருந்தோம்ல, ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சி ஒரு அமைப்பு வச்சுருந்தோம். நீங்கள் கூட கலந்துருப்பீங்க எனக்கு. இந்த காவிரி நீர் பிரச்சனைகள் எல்லாம் போராட்டம் பண்ணி கைதாகி எல்லாம் போனோம் அந்த மவுண்ட் ரோட்டில் நம்ம ஐபிஎல் பண்ணி.
ஸோ அவர் கடைசி வரைக்கும் வந்து தமிழர் சார்ந்த பிரச்சனைகளில் எந்த ஒரு இது இல்லாமல் சுயநலம்லாம் நிற்பார். அப்படி ஒரு மனிதனை நம்ம பார்க்குறதே கஷ்டம். சினிமாவை அவ்வளோ நேசிச்சவர், அவ்வளோ பேரை உருவாக்குனவர். அவர் சொன்ன கதைகள்லாம் சொன்னோம்னா இன்னும் ஒரு 4-5 நாள் பேசலாம். அவளோட வாழ்க்கையை கடந்து வந்த அவர் கல்யாணம் காரண காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி நான் ஒவ்வொரு டைம் போகும்போதெல்லாம் அவர்கிட்ட அந்த பழைய சம்பவங்களை தான் கேட்பேன். அப்போ சொல்லிட்டு வர மாதிரி நீ அவ கடைசி திட்டுவார், என்னை பற்றி மட்டும் கேட்டிருக்க, நீ ஒன்றும் சொல்லவே மாட்டேற, நீ சொல்கிறான் அப்படின்னு. அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி பெரிய இழப்பு. எனக்கு வந்து அன்னைக்கு எல்லா சேனலும் இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க, என்னால் கொடுக்க முடியல. என்னால் வந்து குறிப்பாக அவருடையது ஈழம் சார்ந்த விஷயத்தில் கருணாநிதி உச்சகட்ட அராஜகத்தில் இருந்தப்போ அவருடைய அலுவலகம்லாம் அடித்து உடைச்சாங்க அந்த சமயத்தில். அப்போ நாங்களாம் போயிருந்தோம் அவர் அலுவலகத்துக்கு. பிறகு பின்னாடி நீங்கள் ஒரு முறை அவரை நான் என்னுடைய கைதுக்கு அப்புறம் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிங்க. அப்போ அவர் வந்து சொன்னார், நான் இன்னைக்கு வந்து அவரை அங்கே இறுதி உடல் வச்சுருந்தப்போ பார்க்க போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னது நினைவு இருந்தது. அவர் பார்த்துட்டு, உன்னை கைது பண்ணப்போ வந்து நானே களத்தில் இறங்கியிருப்பேன், இறங்குறதுக்கு பிளானில் இருந்தேன் சொன்னார். என்கிட்ட சொன்னார். நான் இறங்கலாம். அவர் முதல்ல விசாரித்தார், யார் அவர் என்னென்னு விசாரித்தார். சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணலாம், நம்ம விடக்கூடாது அப்படின்னா அவர் அப்படி தானே. அதாவது அந்த ஒரு படைப்பாளியுடைய உணர்ச்சி இருக்குல்ல, இப்போ என்ன அவருக்கு தெரியாது. நான் சொல்ல போனால் அவரை விமர்சிக்க கூட செஞ்சிருக்கேன் வேறு சில விஷயங்களுக்காக. ஆனால் ஒரு கலைஞனை வந்து ஒரு படைப்பாளியை கைது பண்ணுறாங்க அவன் கார்ட்டூன் வரைஞ்சதுக்காக. அப்போது சம்மந்தம் இல்லாத இன்னொரு படைப்பாளி அவர் வந்து நான் களத்தில் இறங்கணும்னு அவர் இறங்கல அடுத்தது. ஆனால் இவனுக்காக நம்ம நிற்கணும் அப்படின்னு நினைக்காருல்ல. என் மனைவியை வந்து நீ ரொம்ப அழகாக தைரியமாக அதை ஹேண்டில் பண்ணம்மா நீ அப்படின்னு பாராட்டினாரு. உனக்காக நான் களத்தில் இறங்குறதுக்கு இருந்தேன், உன்னை விட்டலன்னா நான் வந்து இறங்கியிருப்பேன். ஏன்னா அது படமும் பார்த்துட்டு என்ன பண்ணுவார், நானே எல்லா படம் பார்ப்பாரு, பார்த்துட்டு அந்த டைரக்டரை கூப்பிட்டு பாராட்டுவார். என்னடா அப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு பொறாமையாக இருக்குன்னுவார். ஒரு டைம்லாம் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு நான் அந்த படம் பேரை சொல்ல விரும்பல, நான் அதை டைரக்டர் ஆட் பண்ண மாதிரி இருக்கேன். ஒரு டைரக்டரை வந்து கூப்பிட சொல்கிறாரு. நான் அதே தலைப்பில் வேற ஒரு டைரக்டரை போன் அடிச்சு இவர் தப்பாக சொல்லிட்டாரு பேரை. நான் அந்த டைரக்டரை போய் சொல்லிட்டேன். இவரை போய் காலைல போய் வீட்டில் போய் அவர் பார்க்க போனால் இவர் அந்த படத்தோட கதையை சொல்லிட்டு இருக்காரு. இவர் கன்ஃபியூஸ், என்ன நம்ம கதையை சொல்லி வேற கதை இல்லை, அது அந்த படம் அப்படின்னு. ஓ அது அந்த படமா, சரி ஓம் படம் நல்லா இருந்துச்சு பாராட்டிட்டு அப்படி புதுசு புதுசாக வர்றவங்களை என்கரேஜ் பண்ணுறது வந்து அவரை மாதிரி நான் இண்டஸ்ட்ரி யாருமே பார்க்கல. அது மாதிரி அவர்கிட்ட அந்த சுய விமர்சனங்கள் இருக்குல்ல, அவருடைய அந்த வேதம் புதிது இன்னை வரைக்கும் அது ஒரு கிளாசிக் படம் இல்லை. கேள்வி எவ்வளோ அற்புதமான கேள்விகளை கேட்குற இதுவும் அந்த 16 வயது நிலை அந்த முதல் படத்திலேயே வந்து சப்பானி அந்த கேரக்டரை வச்சு ஒரு அரசியல், அது ஒரு பெரிய அரசியல். இது நாள் வரைக்கும் எங்களை வந்து சப்பானின்னு கூப்பிட்ட, இனிமேல் என் பேர் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு. இது நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப அழகாக பொருந்தக்கூடிய, நம்மளை திராவிடர் நான் அது ரொம்ப அதை சீனை தான் வந்து ஒப்பிடுவேன். இவ்வளோ நாள் எங்களை திராவிடர்னு கூப்பிட்டீங்க, இப்போ என் பேர் கோபாலகிருஷ்ணன் நம்ம சப்புன்னு அறிஞ்சு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாகும். அப்படி ஒவ்வொரு அவருடைய காட்சி பதிவுகளுமே எல்லா படங்களுமே எடிட்டிங்கில் பெரிய மேஜிக் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட்டாக பண்ண ஓம் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தடவை மாற்றிருப்பார். எடிட்டிங்கில் உட்காந்து எடிட்டிங்கில் பெரிய நிபுணர் அவர். திடீர்னு சீனை மாற்றுவார், டக்குன்னு தூக்கிட்டு அதை போட்டு பாட்டுவார். அது வந்து இப்போ ராம்கிட்ட பார்ப்பேன், ராம் அந்த மாதிரி பண்ணுவாப்புல. இவர்கிட்ட அந்த மாதிரி பார்த்துருக்கேன், வேந்திருக்கேன். என்னை வச்சு ஒரு படம் வந்து நடிக்கிற கூப்பிட்டாருன்னு. திடீர்னு என்ன பண்ணார், ஒரு நாள் வந்து நான் வீட்டில் வரைக்கும் கால் பண்ணார், காலைல கமர்ச்சி நீக்காக புதுக்கோட்டைக்கு வா அப்படின்னாரு. எதுக்கு பண்ணேன், நீங்கள் ஒரு சீன் நடிக்கணும் அப்படின்னாரு. விதார்த்து படம் புதுக்கோட்டையில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் வந்து இல்லைப்பா நான் வரல, எனக்கு நடிப்பு வராது அப்படின்னு. நான் சொல்கிறேன் கிளம்பி வாடா அப்படின்றாரு. நான் போகலை. மறுநாள் காலைல ஒரு லென்த்து மெசேஜ், இனிமேல் நீ என் மூஞ்சிலே முடிக்க கூடாது, உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை, பாய் அப்படின்னு வச்சுட்டேன். அப்படின்னா எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா கோவப்படுறான்ட்டு திரும்ப கார் எடுத்துட்டு நான் புதுக்கோட்டை போகிறேன். நான் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிட்டார், தேனப்பேன். அப்பா நம்ம தப்பிச்சிட்டான் அப்படின்ட்டு அன்றைக்கி நைட் ரூமில் உட்காந்து பேசியிருக்கும்போது நான் வந்து எத்தனை பேரை நான் நடிக்க வச்சு என்கிட்ட காத்திருந்துருக்காங்க, உன்னை நடிக்க கூப்பிட்டா நீ வரமாட்டேன், எனக்கு தெரியாதா நடிப்பேன் நடிக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, நாளைக்கு வந்து இன்னொரு சீன் இருக்குது, அதை நீ படி, அந்த பொட்டு சுரேஷ்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அதை நீ பண்ணு அப்படின்னாரு. அந்த பொட்டு சுரேஷ் நெகட்டிவ் கேரக்டர் அப்படிலாம் வருது இல்லை, அதெல்லாம் பண்ணு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேட்டி சட்டையெல்லாம் வாங்கி சீன் எடுத்துக்கிருந்தார். எடுக்குமா எனக்கு அவர் சொல்கிற மாதிரி நடிக்க சொல்லுவார். அவர் எப்படி நடிக்கிறாரோ அதே மாதிரி நடிக்க சொல்லுவார். பொண்ணுங்களுக்கு கூட அவர் பொண்ணுங்கள் மாதிரி நடிச்சு காட்டுவார். அந்த பெண்கள் என்னென்ன நடிச்சு அது மாதிரி எனக்கு இப்போ நடிச்சு காட்டணும். நான் அவன் என்ன நான் ஃப்ரீயாக நடிக்கணும், நான் சொல்கிறேன்டா என்னவோ டேரக்டர் சொல்கிறேன்
என்ன வராங்கன்னு கூட டான்ஸர் பண்ணுறீங்கன்ட்டு எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம்னே. கடைசியில் பார்த்தா ஒரு 5:30 மணி பேக்கப் ஆகிற சமயம் எல்லாம் எடுத்தார். ஒரு ஷாட் வந்து எடுக்கலை. எனக்கு மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது, ஒரு ஷாட் மிஸ் பண்ணிட்டாரு, சொல்லுவோமா சொன்னால் திட்டுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. எல்லாம் பேக்கப்லாம் லைட்லாம் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு ஷாட் எடுக்கவே இல்லை, மறந்துட்டார், சொன்னோம்னா திட்டுவாருன்னு எனக்கு அந்த பயம் இருந்துட்டு திடீர்னு பார்த்தாருண்ணே. டக்குன்னு கேமராமேனை கூப்பிட்டு அந்த கேமரா இங்கே வை அப்படின்னாரு. வச்சு அந்த ஷாட் எடுத்தார். எனக்கு பயங்கர மெமரிங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் ஒர்க்கில் அவர் கிங்குண்ணே. அவர் மாதிரி ஒரு தமிழ் சினிமாவில் வந்து மற்றவங்கள எனக்கு அவர்கிட்ட ரொம்ப வியந்த விஷயம் எல்லாத்தையும் பாராட்டுவார், மனசு தெரிஞ்சு பாராட்டுவார். நான் பெரிய ஆள் அப்படின்ற அந்த ஒரு துளி கூட அவருக்கு என்ன இருக்குன்னா இவங்களோட நம்மளும் ஓடணும் அப்படின்ற அந்த இந்த தலைமுறையோட நம்மளும் தலைமுறையோட நான் ஓடணும் அப்படின்னு நினைப்பாரு. இவங்களோட நானும் போனேன் அப்படின்னு அவருடைய பெரிய கனவு அந்த குற்றப்பரம்பரை எடுக்கணும். அது நான் எடுக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணேன். அதுலேயும் ஒரு சர்ச்சை வந்ததுனால அது எனக்கு ஒரு பெரும் கனவாகவே இருந்தது. அந்த படமா அந்த கதையை படித்தேன். எனக்கு அந்த கதை வந்து இதெல்லாம் சொல்லப்படிய வேண்டிய வரலாறு அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா நம்ம தமிழ் சமூகம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கான். ஒரு கட்டை விரலை வெட்டி ரேக வச்சுட்டு போகிற அளவுக்கு வந்து ஆனால் அது எல்லா சமூகமும் தான் பட்டிருக்கு. எல்லா சமூகமும் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அயலாருடைய ஆட்சியில் தமிழ் இனக்குழுக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து தமிழ் இனமாக நின்றுருக்காங்க. அப்போ அந்த வரலாறுலாம் இன்றைக்கி நமக்கு நம்ம பழைய வரலாறு மற்றபடி நம்ம தெலுங்கு படங்களில் பாகுபலியை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், அந்த வரலாறு நம்ம கொண்டாடிட்டு இருக்கான். நமக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது, இதை சொல்ல முடியலையே. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இனம்ன்றதை நம்ம சொல்ல முடியல. அதை எடுக்கலாம் முயற்சி பண்ணேன். அதில் கொஞ்சம் பின்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் அதை எடுக்கிறதா சொன்னாங்க. அது ஆனால் நீங்கள் அந்த கதை வந்து வேறு. அதில் பாலாண்ண எடுக்க வந்த கதை வந்து குற்றப்பரம்பரைகள் வந்து உருவானதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, குற்றப்பரம்பரைன்னு ஒரு சமூகம் உருவானதுக்கப்புறம் எப்படி வாழ்ந்தாங்க, மீண்டு எழுது எப்படின்றத இவங்க வேளாரமூர்த்தியாங்க. அவர் ரத்னகுமார் கதை வந்து குற்றப்பரம்பரை உருவானது எப்படி, வெள்ளக்காரங்காலத்தில் வந்து இவங்களை எப்படி உருவாக்குனான்றது. அது டைட்டில் தான் அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து ஆகுது. அந்த டைட்டில் கேரக்டர் சில இதுங்களை வரும் போகும் அவ்வளோ. அது புரிதல் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் நின்று போச்சு. ஆனால் அவருக்கு ஒரு பெருங்கனவாக இருந்தது எடுக்கணும்னு ஒரு பெருங்கனவாக. தமிழ் சினிமா வந்து அப்படியே இருந்த ஒரு செட்டுக்குள்ள இருந்தது அப்படியே தூக்கி கொண்டு போய் அதே பெரிய கிராமத்தில் கொண்டு போய் கேமரா வச்சு நம்ம தமிழ் மண்ணை வந்து உலகாரியே செஞ்சவர் அவர் தானே. இந்த மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்காருண்ணே. எவ்வளோ பேரை நினைச்சாலும் ஹீரோ யார் வேணாலும் நடிக்கலாம். கருப்பு தோல்லாம் வந்து கதாநாயகன் ஆகலாம்னு உருவாக்குனது. யார் வேணாலும் ஹீரோ ஆகலாம். அந்த கதைக்கு சினிமாவுக்குன்னு ஒரு இலக்கணம் வச்சு அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஒரு பாலான்ற ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அவர் வந்து எப்போவுமே வந்து இந்த எளிய மனிதர்கள் கிடையாது, சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய கதையை தான் அவர் படம் பண்ணுவார். அவனை ஹீரோ ஆக்குவார். அது அவருடைய ஸ்டைல். எவன்லாம் புறக்கணிக்கப்பட்டவனோ அவன் இந்த சமூகத்தோட கதாநாயகனாக பார்ப்பாரு. இயக்குனர் வந்து கிராமத்தில் உள்ளவங்களை வந்து நல்ல கதாபாத்திரம் வச்சு 2 பேரும் 2 ஜானர். தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு இது. இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அதுவும் உங்கள் துறை சார்ந்தவர் அதிகாரத்துவத்திருக்காரு. எனக்கு அது இன்னை வரைக்கும் உண்மையிலே சொல்கிறேன்னா இன்னை வரைக்கும் நம்ப முடியல. பத்திரிகை தொடர்ந்தாலும் சரி, தொலைக்காட்சி பார்த்தாலும் சரி, சிஎம் விஜய், முதல்வர் விஜய்ங்காங்க. நேற்று வரைக்கும் நமக்கு வந்து நடிகர் விஜய் இப்படி தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா சட்டமன்றத்தில் கோட் சூட் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காப்புல. என்ன கனவா, என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய இதில் தான் இருக்கும். என்னோட ஆனால் நீங்கள் அப்போவே இருந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருந்தீங்க. என்னோட இதை என்னன்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து திராவிட கட்சிகளை வீழ்த்துறதுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு நம்ம போராடணும். 50 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டாங்க. எந்த கட்சியும் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு சித்தாந்தம் நின்னதாக எனக்கு தெரியல. அப்போ மாற்றம் வரும்னு எனக்கு மாற்றம் வரணும்னு ஆசைப்பட்டோம். நம்ம என்ன நினச்சோம், காசு கொடுக்காம ஜாதி பார்க்காம ஓட்டு போடக்கூடிய ஒரு இது வரணும். அப்படித்தான் இங்கே இந்த மாற்றம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதாவது வந்து இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஜென்சி போராட்டமாக இருக்கட்டும், இதில் நடந்த ஜென்சி போராட்டமாக இருக்கட்டும், நேபாளில் நடந்த ஜென்சி போராட்டம், அது மாதிரி தமிழகத்தில் ஒரு ஜென்சி போராட்டமாக இது வந்துட்டு ஒரு மாற்றம் வந்திருக்கு. இப்போ மாற்றத்தில் வந்து இப்போ இவங்க வந்து உட்காந்துருக்காங்க, ஆட்சியில் உட்காந்துருக்காங்கன்னும் போது நம்ம ஒரு மாதத்தில் இவ்வளோ விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு தோணுது. வந்திருக்கவர் ஒரு தமிழர் தானே, அது இருக்காரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டார். காசு கொடுக்காம யார் வேணாலும் ஜெயிக்கலான்ட்டு. ஜெயிச்சவெல்லாம் யாருன்னு பார்த்தா அவர் தமிழர் நீங்கள் சொல்லிட்டீங்க. பார்த்தா கமெண்ட்ல வந்து நிறைய இது பண்ணிட்டு அந்த விமர்சனம் நம்ம நான் என்ன பொறுத்தவரை ஒரு தமிழர் எங்கள் மாவட்டத்துக்காரு, ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டை சேர்ந்தவர் தான் அவர். எனக்கு தெரியும். அதுக்கு மேலே அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் நடக்குது விரும்பல நான். அப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ஜெயிச்சவெல்லாம் பார்த்தீங்கன்னா என் தம்பியாகவும் அண்ணனமாக தான் இருக்கான்.
சாதாரண மக்கள் சாதாரண மக்கள். நீங்கள் வந்து அவெல்லாம் ஆட்சிக்கு வருவான் அதிகாரத்துக்கு வருவான் நான் எதிர்பார்க்கல. கடந்த காலத்தில் நம்ம வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையெல்லாம் பார்த்துட்டு இப்போ புதுசாக பேண்ட்டை போட்டு போய் உட்காரும் போது சாதாரண ஆட்கள்லாம் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பெருங்கனவு நிறைவேறினதா பார்க்குறேன். நீங்கள் நாம் தமிழர் வந்து ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம நினச்சோமோ, எல்லாரும் வந்தாங்கன்னா பேண்ட் ஷர்ட் போட்டு நம்ம தம்பி இன்னைக்கு பேசுகிறவங்களாம் அறிவுபூர்வமாக பேசுகிற அத்தனை பேரும் உள்ளே போனாங்கன்னா எப்படி இருக்குன்னு நமக்கு ஒரு கனவு இருந்தது. அது மாதிரி இவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னா கூட வந்து ஒரு மாற்றம் வந்துருச்சு. நம்ம நினச்சவங்களாம் நம்ம எளிய மனிதர்கள்லாம் வந்து எம்எல்ஏ ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும்னு ஒன்று வந்திருக்குல்ல. இன்னொன்று முக்கியமான விஷயம்னா பணம் கொடுக்காம ஜெயிக்க முடியும். ஜெயிச்சு வந்திருக்காங்கல்ல, பெரிய கும்பங்கள்லாம் வந்து சரிஞ்சு விழுந்து. நீங்கள் இப்போ வந்து ஒரு மாதம் தான் ஆகுது. அவங்களோட விசனா வந்து அவங்க ஊழலை ஒழிக்கணுன்றதான் அவங்க சொல்கிறாங்க. அது உடனே நிறைவேறுமான இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை அங்கே ஊழலையா இங்கே ஊழலையா, ஆனால் அவங்க பார்வை வந்து ஊழலை ஒழிக்கணுன்றது தான். இப்போ நீங்கள் யாரை போய் பார்த்தாலும் இப்போ ராஜ்மோகன் நமக்கு வந்து இந்த இதுக்கு முன்னாடி அரசியல் வரக்கு முன்னாடி நமக்கு ராஜ்மோகன் நண்பர் தான். நிர்மல்குமாரும் எனக்கு வந்து ஒரு பிஜேபியில் இருக்க காலத்துலேயும் எனக்கு வந்து நிர்மல்குமார் நண்பர் தான். ஸோ இதை தான் இப்போ அவங்கள போய் பார்க்கும்போது அதே அந்த அன்பில் தான் இருக்காங்க, அதே நட்பு அதே அன்பில் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பெரிய கரப்ஷன் இல்லைன்னு தோணுது. அது எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு கேட்டால் என்னால் முடியாது. ஏன்னா 50-60 வருஷம் வாங்கின நீங்கள் தனிப்பட்ட நீங்கள் வந்து பாலாண்ணை போய் மாற நினச்சாலும் பாலாண்ணை கீழே வேலை பார்க்குறவன் சரியாக இருப்பானான்னு தெரியாது. அதிகாரிகள் அப்படி வளரலைங்க. பியூரோக்ராட்ஸ் பூரா எல்லாம் வந்து கரப்ஷனில் இருந்தாலுங்க தான் நம்ம இதில். அப்போ அவங்களெல்லாம் மாற்றுறதுனா உடனே மாற்ற முடியாது, ஒரு நாளில் நடக்கிற மாற்றம் கிடையாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற நம்ம ஒரு மாதம் பத்தாது, ஒரு 6 மாதம் நம்ம 6 மாதம் விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கே ஒரு உட்காந்துருக்க தம்பிகளுக்கு என்ன தெரியும் அவனுக்கு சட்டமன்ற குழு நடத்துறதுக்கே அவங்க ஒரு இது நடத்த வேண்டியதுக்கு. இப்படிதான் நீங்கள் சட்டமன்ற பயிற்சி அப்போ பயிற்சி நடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அவன் வந்து பண்ணட்டும், நம்ம ரசிப்போம். இப்போ அமைச்சர் வந்து ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் போறாரு திருச்செந்தூர் போகிறார். திருச்செந்தூர் போய் அவர் என்ன பார்க்குறாரு, அவர் அங்கே எளிய மக்கள் அவன் போய் என்ன பண்ணணும், அவங்க வந்து என்ன பண்ணணும், நார்மலாக அமைச்சர் போய் அந்த கோயிலில் என்ன சொத்து இருக்குது, எவ்வளோ வருமானம் வருது, அந்த வருமானத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், கோயில் எப்படி பராமரிப்பு பண்ணலாம், இதை தான் பார்க்கணும். அவர் அதை பார்க்கல, அதை அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல கூட்டம் வந்து கண்ட்ரோலாக மக்கள் நிற்கிறாங்க. என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் போக முடியுது. சாதாரண மக்கள் என்ன 3 மணி நேரம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு அதை யோசிக்கிறாப்புல. யோசிச்சு அதுக்கான ஒரு வழியை பண்ணுறாப்புல. ரெண்டாவது அன்னதானத்தை போய் செக் பண்ணுறாப்புல, அங்கே சாப்பாடு சிறப்பாக இருக்கான்னு. அப்போ இதெல்லாம் எளிய மக்களோட பிரச்சனை தான் அட்டென்ஷன் அவங்க பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்க. அப்போ அது தப்பு நம்ம சொல்ல முடியாது. அங்கே போய் ஒரு ஐயர் வந்து காசு கூட குறைய இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு முயற்சி நம்ம நோக்கம் சரியான நோக்கம், அதில் முன்ன பின்ன இருக்கலாம், நோக்கம் சரியான நோக்கம். ராஜ்மோகன் வந்து வந்தவொடனே என்ன சொல்கிறாரு, ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஃபீஸை வந்து நீங்கள் என்ன வாங்குறீங்க நீங்கள் ஆன்லைனில் போடணும், சரி பண்ண முடியுதா முடியலன்றது அடுத்து. ஆனால் வெளிப்படையாக நீங்கள் பண்ணணும், மக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்றாப்புல. உங்களுக்கு எந்த இடத்துல காசு நீங்கள் லைசன்ஸ் ரெனியூவல் தானே உங்களுக்கு காசு வருது, அதை ஆன்லைனில் போடுங்க, பண்ணித்தரோம், நீங்கள் இடைத்தரகரே வேண்டாம், பண்ணித்தரோம் உங்களுக்கு. அதையும் நீங்கள் தனியார் ஸ்கூல் நடத்துறது உங்களுக்குள்ள சிக்கல் எனக்கு தெரியுது. சேம் டைம் வந்து அதில் படிக்க வர ஏழை மாணவர்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற சொல்கிறாப்புல. கல்யாணம் ஆகலை, குழந்தை குட்டியும் இல்லை, அந்த தைரியம் தான் உனக்கு. இதோட 8 டிரான்ஸ்ஃபர், 12 என்கவுண்டர். இதில் பேர் மட்டும் அமைதிராஜ். செங்காடுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கு. அந்த ஸ்டேஷன் ஒரு மாதிரி, அங்கேயும் போய் வேலையை காட்டாத. இதான் சார் நம்ம ஸ்டேஷன். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்கு கேஸ்லாம் வராது சார். எந்த கேஸுமே வராத இந்த காட்டுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? இங்க தப்பு நடக்கலையா, இல்ல தப்ப சரியா மறைக்கிறாங்களா? இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இத்தனை வருஷத்துல ஒரு காட்டு விலங்கு அடிச்சு கூட இங்க யாரும் செத்ததில்லை. ஆனா இப்ப எனக்கு நம்ம இது பெரிய வழக்கா இருக்க போகுதுன்னு தோணுது.
செல்வம் மட்டுமே சம்மந்தப்பட்ட கொலையா தெரியல. அப்போ அவங்களோட விஷன் சரியா தான் இருக்கு. அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் தானே. இல்ல கண்டிப்பா தேவை டைம் கொடுக்கணும். நம்ம குருட்டாம்போக்குல உட்காந்துட்டு நம்ம வந்து ஏன்னா அதை வழி நடத்தக்கூடிய விஜய்க்கும் அனுபவம் இதுல கிடையாது, புதியவர். அவர் கூட இருக்கிற எல்லாருமே புதியவர். எல்லாத்தையும் குறை சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னா அவர் என்ன பண்றாருன்னு பார்த்து நம்ம குறை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அது பண்றாங்க. ஆகாத நம்ம வந்து விமர்சனம் வேணும். ஒரு அரசியலை பத்தி நம்ம விமர்சனம் வேணும். அது ஆக்கப்புறமா அவங்க செய்கிற தவறுகளை நம்ம சுட்டி காட்டோம்னா அவங்க திருத்திக்க தயாராக இருக்காங்க. அன்னைக்கு கூட விஷால் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, ராஜ்மோகன் மேலே வைக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு தெரியாதுதான் நான் கற்றுக்கிறேன்றார். இதை விட என்ன பேச முடியும் ஒரு அமைச்சர்? இப்போ வேற அமைச்சர்னா என்ன சொல்லுவாங்க, விஷால் யோக்கியனா அப்படியான்னு பேச. அவர் அப்படி பேசலையே. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் எனக்கு தெரியாதுதான் நான் கற்றுக்கிட்டு அவருக்கும் ஆனதை செய்வேன் அப்படின்றார். நிர்மல்குமாரும் அதான் பண்ணுறாப்புல. நிர்மல்குமாரும் இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியில் வந்து பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். 5 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம என்ன அனுபவிச்சோம்? அணில் கடிச்சிச்சுன்னு சொல்லலையா? கரண்ட் இல்லாமல் தானே இருந்தது. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? அணில் கடிச்சதுன்னு சொன்னாங்க. அது என்ன பிரச்சனை வருது? இவங்க வந்து நிலக்கரி பெரிய பணம் புழங்குற இடம் அந்த இபியில் நிலக்கரி டெண்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ புது டெண்டர் வரும்போது நிலக்கரி சப்ளை வந்து உங்களுக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து நிலக்கரி தட்டுப்பாடாயிருது. டெண்டரை இவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கேன்சல் பண்ணலாம் முன்னாடியே பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களும் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. டிஎம்பி கவர்மெண்ட்டும் சரி பண்ணுறதுக்கு டைம் எடுத்து அணில் கடிச்சிதுன்னு சொன்னாங்க. இவங்க அணில் கடிச்சதுன்னு சொல்லாமல் இவங்க என்னன்னா கொஞ்சம் தடுப்பாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. இல்லை, ஆனால் வந்து திட்டமிட்டு வந்து மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதிகமாக மின்வெட்டு நடக்கிற மாதிரி ஒரு தோட்டம். அது ஆட்சி மாறும்போது ஜெயலலிதா அவங்க பீரியட்லேயே நடந்ததுன்னு. அவங்க பீரியட்லேயும் வந்து அந்த ஆட்சி மாற்றம் நடக்கும்போது எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை வந்து என்னன்னா இந்த டெண்டரில் உள்ள பிரச்சனை தானே. அந்த ஆட்சி மாற்றம் சரி பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுவாங்க, இவங்க ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுவாங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றலாம் உண்மை. இந்த வெயில் சீசன் வேற, கொஞ்சம் நல்ல கொஞ்சம் குளிரான விண்டர் சீசனாக கூட வெயில் சீசன் கஷ்டப்படுறாங்க. அதை அரசு வந்து துரித நடவடிக்கை எடுக்கணும். அதை நம்ம சொல்லலாம். ஆக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் இது வேகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க. பட் இது நடக்கவே நடக்காதன்னா அப்படிலாம் நம்ம இப்போ தானே வந்திருக்காங்கண்ணா. எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீத்திங் டைம்னு ஒன்று வேணும்ல. அது 6 மாதம் தான் கொடுத்தா தான் நீங்கள் இது பண்ணுவீங்களான்னா, குற்றம் நடக்குது, லா அண்ட் ஆர்டரில் குற்றம் நடக்குதுன்னா தொடர்ந்து 5 வருஷமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ மட்டுமா நடந்துச்சு? இப்போ ஒரு வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணிக்கை சொல்கிறோம். திமுக பீரியட்ல நடக்கிறதே செஞ்சது. அப்போ பிரச்சனையால தானே அவங்க அதிருப்தியே பிரச்சனையா? அப்போ நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும்னா, லா அண்ட் ஆர்டரில் இருக்க அதிகாரிகள் வந்து அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃபீஸர்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ எஸ்பியை தான் இப்போ தான் மாற்றிருக்காங்க. நிறைய எஸ்பி கொஞ்சமாக மாற்றிருக்காங்க. இப்போ டிஜிபி போட்டிருக்காங்க. நீ டிஜிபி ஒரு புதுசாக ஒரு இதை கொண்டு இப்போ சிங்கப்பெண் படைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இனிமேல் தானே தெரியும். அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அதிகாரம் இல்லை, செய்யணும்னு விருப்பப்படுறாங்க, செய்யணும்னு அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அது நாளடைவில் சரியாயிரும். எல்லாம் ப்ராக்டிக்கலாக வரும்போது தானே தெரியும். அவங்க ஒன்று நல்லது செய்யணும்னு சொல்லி தான் சொல்கிறாங்க, செய்கிறாங்க. இப்போ நேற்று நிதிநிலை அறிக்கையில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வரவுக்கு செலவுக்கும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கின கடன் வந்து அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் வாங்கி நீங்கள் ப்ராப்பராக எங்கே நீங்கள் வந்து டென்ட்டில் அதிகமான நீங்கள் வந்து செலவு, உற்பத்தி செலவு அதிகமாக்கிட்டீங்கன்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு பாலம் கட்டுறதுக்கு 500 கோடினா 200 கோடி பாலத்தை வந்து நீங்கள் 500 கோடி போட்டு கமிஷன்லன்றீங்க. அப்போ நியாயமான இதை சொல்கிறாங்க. அதெல்லாம் லீக்கேஜை சரி பண்ணிட்டாங்கனாலே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. லீக்கேஜை உடனே சரி பண்ண முடியுமானா உங்களுக்கு தெரியாதுல்ல. யார் வந்தாலுமே அதை வந்து நம்ம சரியாக இருப்போம்னா நம்ம கீழே இருக்கவங்களாம் சரியாக இருப்பான்னு நினைக்க முடியாதுல்ல. எனக்கு நான் சார்ந்த சினிமா தொழிலை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவே எனக்கு அதே வந்து பெரிய இதனை. இப்போ உங்களுக்கு விஜயுடைய வரவுக்கு பிறகு ரெட் ஜெயண்ட்டுங்கிறது கடந்த ஆட்சியில் எவ்வளோ அது ஒரு எவ்வளோ கபலீகரம் ரொம்ப பாதிக்கப்பட்டேங்க. நான் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணலாம். அதோட வணங்கானில் வந்து நான் வந்து ரெட் ஜெயண்ட் செண்பகமூர்த்தினால நான் அதிகமாக பாதிக்கப்பட்டேன். என்னென்னா எனக்கு வந்து என்னென்னா அன்னைக்கு அந்த வாரத்தில் அந்த பொங்கலுக்கு வந்து 8 படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெட் ஜெயண்ட் மட்டுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. 8 படம். தமிழ்நாட்டில் இருக்க தேட்டர் மொத்தமே 1100 தான். எத்தனை தேட்டருக்கு நீங்கள் எத்தனை படத்துக்கு எனக்கு என்ன கமிட்மெண்ட்னா, எனக்கு வந்து 280 தேட்டர் 310 தேட்டர் வரைக்கும் தரேன்னு கமிட்மெண்ட் பண்ணுறாங்க. 250லேருந்து 310 தேட்டர் வரைக்கும். நான் 24 கோடி ரூபா படம். அந்த படம் 10 காசு வாங்காமல் கொடுக்குறேன். 1 ரூபா கொடுக்கல எனக்கு அட்வான்ஸு. ஒரு படத்தை நீங்கள் முன்னாடிலாம் எப்படி இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நமக்கு காசு கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்போம், அந்த காசு வாங்கி தான் நாங்கள் ஃபினான்சியர் கொடுப்போம். எனக்கு பணமே கொடுக்கலண்ணே, 1 ரூபா கொடுக்கல. 24 கோடி ரூபா படத்துக்கு 1 ரூபா கொடுக்கல. நான் கொடுக்குறேன். அப்போ என்ன நம்பிக்கையில் கொடுக்குறேன், நீ எனக்கு 310 தேட்டர் போடுவேன் நம்பிக்கையில் கொடுக்குறேன். என்னைட்ட மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க, 8 படமே வாங்கிட்டீங்க. இப்போ காம்படிட்டராக இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் 8 படமும் எடுக்காமல் பாலாண்ணே ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு, அவர் ஒரு படம், நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு எனக்கு காம்படிட்டர். நீங்கள் 300 தேட்டர் போட்டீங்க, நான் 200 தேட்டர் போட்டிருக்கேன் அப்படின்றது எல்லா படமே நீங்கள் தான். எனக்கு என்ன நடந்ததுன்னா, மதகதராஜா ரிலீஸு அவர் செண்பகமூர்த்தி என்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, விஷால் படத்தை காலி பண்ணணும்னு சொல்கிறாரு. எனக்கு அப்பயே மனசில் ஒரு சுருக்குன்னு ஒன்று வந்துச்சு. இவரன்னா அவரை காலி பண்ணணுன்றாரு.
அப்படின்ற மாதிரி வணிக அவரும் ஒரு வணிகர் தானே. விசால வந்து காலி பண்ண முடியல அந்த படத்துல. ம். அது கிட்ட அடிச்சிருச்சு. ம். அப்ப 2வது என் படம் நிக்குது. ம். என் படத்தை காலி பண்ணிட்டு அவங்க படம், அவங்க கிருத்தியா உதயநிதி படம் வந்தது. ம். அந்த படத்துக்கு வந்து தேட்டர் போட சொல்லி எல்லா தேட்டர்ல எனக்கு முதல்ல இருந்து தேட்டர்ல போன் அடிக்கிறாங்க. ம். இந்த மாதிரி உங்க படத்தை எடுக்க சொல்றாங்க அப்படின்னு. ம். சென்னையிலேருந்து இப்போ தேட்டர் பேர்லாம் நான் சொல்ல விரும்புறேன், ஏன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க. ம். அப்போ அவங்க எனக்கு எப்படி இருக்கான், நான் ₹1 வாங்க என் படத்துக்கு வந்து திருச்சியில் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க, எல்லாத்தையும் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் எனக்கு அட்வான்ஸே கொடுக்கல. அப்போ இப்படி எப்படி தொழில் பண்ண முடியும்? நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இனத்தை காலி பண்ணிட்டாங்க. ம். இந்த தொழில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், ப்ரொடியூசர். இப்போ ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னா டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டரும் பணம் கொடுத்தா தான் ப்ரொடியூசருக்கு பணம் வரும். ப்ரொடியூசருக்கு பணம் வந்தால் தான் நடிகர் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் இந்த சர்க்கிளே காலி பண்ணிட்டீங்க. ம். நீங்கள் எக்ஸிபியூட்டருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இல்லைன்னா எனக்கு எங்கிட்டு பணம் வரும்? நீங்கள் உங்கள் கையில் மோனோபோலியை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தேட்டரை வந்து மொத்தமாக பண்ணி வச்சுக்கிட்டீங்க. தேட்டருக்கு நீங்கள் அதுங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ₹150 தேட்டர், ₹250, ₹300 விற்கிறது. கணக்கு வர்றது நமக்கு ₹150 தேட்டருக்கு தான் வரும். அந்த பேலன்ஸ் காசு கணக்கிலே வராது. இப்படிலாம் இப்போ இது வந்து நம்ம சொன்னால் கூட அவங்க காதில் விழுகாது. சரி, ஓகே, உதய் சார் வந்து அதை செய்ய சொன்னாரா இல்லை ஸ்டாலின் சார் செய்ய சொன்னாரா நமக்கு தெரியாது. முதல் ஒரு நாலேஜ் தெரியுமா? அவர் பேர்ல இவங்க அபாண்டமான குற்றச்சாட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் உதய் சார் மீட் பண்ணியிருக்கேன். அவர் நல்லா ரிசீவ் பண்ணார், நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி உட்கார வச்சு நம்ம வணங்கான ஆடியோ ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது நல்ல மரியாதை கொடுத்து நல்லா பேசினார். எனக்கு நான் அவரை பார்க்குறதுக்கே சங்கோச்சப்பட்டேன். பட் மீட் பண்ணும்போது நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இது பண்ணார். ஆனால் இவங்க அவர் சொல்லி செஞ்சாங்களா? ஆனால் இவர் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவார், நான் சண்முகமூர்த்தி உதய் சார் பற்றி போன் அடிச்சாரு, உங்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வேணான்னு சொல்கிறாரு அப்படின்வாரு. எனக்கு உதவிக்கு என்னங்க பிரச்சனை, எதனால என் படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஆனால் ஈவினிங் வரைக்கும் மிரட்டுறாங்க. ஆனால் ஈவினிங் வரைக்கும் மிரட்டுறாங்க, பதட்டத்திலே வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பெல்லாம் சொன்னாதான் நம்ம கண்ட்ரோலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் கரெக்டாக ஹானர் பண்ணல, ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிபியூட்டரையும் காலி பண்ணிட்டீங்க. தியேட்டரை உங்கள் கண்ட்ரோல் வச்சு எப்படி தொழில் பண்ணுறது, எப்படி நாங்கள் தொழில் பண்ணுறது? இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து நாங்கள் வந்து ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், டிக்கெட் டிரான்ஸ்பரன்சி வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். இதை தான் நான் இப்போ ராஜ்மோகன் வந்திருக்கும்போது சொன்னேன். இப்போ அமைச்சர் ராஜ்மோகன்ட்டே நான் சொன்னேன், எங்களுக்கு டிக்கெட் டிரான்ஸ்பரன்சி வேணும். ஏன்னா தமிழ்நாடு பூரா படம் ஓடுது. நாங்கள் அதுக்கு தனியாக ப்ரொடியூசர் என்ன பண்ணுறோம்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போட்டு ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சர்வர், நீங்கள் இப்போ எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்குலாம் வந்து ஆன்லைன் வைக்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆன்லைனில் வச்சிட்டிங்கன்னா நான் என் படம் இன்றைக்கி என்ன ஓடுச்சுன்னு பார்த்துலாம். அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு டேக்ஸ் வர்றது வந்து ஈஸியாக வரும், யாரும் ஏமாற்ற முடியாது. எல்லா தேட்டருக்காரும் ஒத்துக்கிட்டாங்க. ஏன் நிற்குதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. அப்புறம் நான் திரும்ப போய் சண்டை போடுறேன் கவுன்சிலில், இந்த மாதிரி இது ஏன் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, இது பண்ணலாமே என்னும் போது இல்லை ரெட் ஜெயினில் செண்பகமூர்த்தி ஒத்துக்க மாட்டாரு, பேசாமல் அவர்கிட்ட எழுதி கொடுத்துங்க சங்கத்தை, அவரே ரன் பண்ணிட்டோம். நான் அப்படியே கேட்டேன், அவர்கிட்ட எழுதி கொடுத்துங்க சங்கத்தை, அவரே ரன் பண்ணிட்டோம். இப்போ இந்த எலெக்ஷனில் கூட, இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில் கூட அவருடைய ஆதிக்கம் தான் இருந்தது. அவர் யாரை தலைவரை சொல்கிறாரோ, அவர் செயலாளர் சொல்கிறாரோ அவங்கள தான் நிப்பாட்டினாங்க. இப்போ அதுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சி அதில் ஒரு அப்போ இதெல்லாம் உதய் சாருக்கு தெரியும். இப்போ நம்ம சொன்னோம்னா கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னா போஸ் வெங்கட் சொன்னார், இயக்குனர் நண்பர் போஸ் வெங்கட் வந்து அவர் இந்த மாதிரி ரெட் ஜெயினால பாதிக்கப்படுறோம்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கப்புறமாவது அவங்க காதில் வாங்கிட்டு இல்லை இது தப்பு நடக்குது, இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல லீக்கேஜ் இருக்குது, இதுக்கு பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்போ எவ்வளோ சினிமாக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தரும் வெளியில் சொல்ல முடியாமல் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு இவ்வளோ நடிகர்கள் போய் விஜய் சாரை போய் மீட் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து அப்பாடா அப்படிங்கிற படம் ரிலீஃப் ஆகிட்டா. இப்போ நடிகர்களுக்கு என்னென்னா, இப்போ நீ பிஸ்னஸ் இல்லை, நான் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து இதில் ரெவன்யூ ஷேரிங்கில் வாங்கினா அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் தேட்டர் கலெக்ஷன் எங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியாக கொடுக்குறது இல்லையன்றாங்க. இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த சிஸ்டம் இல்லை இங்கே. நாங்கள் என்ன சொன்னால் கவர்மெண்ட்டில் போய் நாங்கள் போய் இப்போ நீங்கள் மானியம் வந்து இப்போ கேட்டு இப்போ நம்ம கவுன்சில் போய் லெட்டர் கொடுக்குறாங்க. மானியம் கடந்த 5 வருஷமாக அந்த கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லை. அப்போ நீங்கள் எல்லாம் கேட்காம இப்போ போய் கொடுக்குறீங்க. இப்போ அவங்க நிதி ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் நிதி நிலைமை சரியில்லைன்றாங்க. இப்போ போய் உங்கள் மானியம் கேட்டு லெட்டர் கொடுக்குறத விட நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வரைமுறைப்படுத்தி கொடுங்கன்னு கேளுங்க. சினிமா நாங்கள் எந்த பிரச்சனையெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வரைமுறை, இந்த மோனோபோலியை கண்ட்ரோல் பண்ணுங்கள், மோனோபோலியை கட் பண்ணுங்கள். மோனோபோலி இருக்கக்கூடாது இனிமேல். சினிமாவில் அவங்கவுங்க விருப்பப்பட்ட மாதிரி அவங்கவுங்க தொழில் பண்ணுறான் அப்படின்னு விட்டிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்கும். இல்லை இப்போவே நிறைய புதிய படங்கள்லாம் வந்து குறைந்த பட்ஜெட் படங்கள் எல்லாமே அதிகமாக வந்துட்டு இருக்கு. நான் என்ன சொன்னால், இன்னமும் வந்து தமிழ் முதலாளிகள் தேட்டர் வச்சுருக்கவங்கலாம் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா, அந்த சின்ன மினி தேட்டருக்குலாம் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய தமிழ் முதலாளிகள் உருவாங்க இங்கே தமிழ்நாட்டில் வருவாங்க. இப்போ என்ன கார்பரேட் ரிசர்ச் எல்லாம் பெரிய பெரிய தேட்டருக்கு நீங்கள் மினி தேட்டர் வைக்க சொன்னீங்கன்னா பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வைப்பாங்க, இங்கே உள்ள முதலாளிகள் உருவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ வரும். அதே மாதிரி இங்கே வந்து பெரிய ஸ்டுடியோ கட்டினீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஆந்திராவில் போய் நம்ம ராணுஜி ஃபிலிம் சிட்டி போகலாம், இல்லை வெளில போகிறோம், அப்படி கடை கொடுத்தீங்கன்னா அது பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அது நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம சொன்னோம்னா, இப்போ ராஜ்மோகன் வந்து அதை செஞ்சு கொடுக்குறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். அவர் வந்து சொன்னால் போன கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஷூட்டிங் போகிறோம்னா நைட் ஷூட்டுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, பகலில் ஷூட் பண்ண பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க.
நீ பர்மிஷன் கேட்டிங்கன்னா அவங்க அப்ரூவ் கொடுக்குறது நைட்டில் தான் கொடுப்பாங்க. நாங்கள் அந்த 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 பர்மிஷனை வச்சுட்டு பகலில் ஷூட் பண்ணிக்கலாம். அப்போ திடீர்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு அன்னைக்கு தான் நமக்கு தெரியும். மொத்தமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் எத்தனை டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வருவாங்க, எல்லாரும் கொடுக்கணும். நான் அதை சிங்கிள் விண்டோவை மாற்றிட்டீங்கன்னா நாங்கள் செக்ரட்டரியேட்டில் மொத்தமாக கட்டிட்டு நாங்கள் கூட பிரச்சனை இல்லாமல் ஷூட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ உள்ள கவர்மெண்ட் கேட்க, அப்போ உள்ள கவர்மெண்ட்லாம் நாங்கள் மூவ் பண்ணி பார்த்தா நடக்கல. எங்கே செக் வைப்பாங்கன்னா செண்பகமூர்த்தி வைப்பார். செண்பகமூர்த்தியை எதிர்த்து பேசுறதுக்கு யாருக்கும் வந்து அவ்வளோ தைரியம் கிடையாது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஆட்சி மாறிட்டனால நீங்கள் இப்போ ஆட்சி மாறினால சுரேஷ் காமாட்சி பேசுறாரு அப்படின்னு அன்னைக்கு நான் பேசினேன். என்னன்னா மீடியாவில் உட்காந்து பேசணும்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் சார்ந்த டைரக்டர் நடிகர்கள் என்னன்னா எதுக்கு சார் ரொம்ப அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய உணவுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு. அவ்வளோதானே தவிர நமக்கு என்ன இருக்கு சொல்றதுல உண்மையை தானே சொல்றேன். உதய் சாரே கேட்டால் கூட உதய் சார்ட்ட நான் மீட் பண்ணி சொல்றதுலாம் ரெடியாக இருந்தேன். அவங்க திமுக சைடில் இருந்த நண்பர்கள் நிறைய பேர் நமக்கு நண்பர்களாக இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிலாம் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னேன். அவங்களே வருத்தப்பட்டாங்க, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அப்படி என்ன உங்களுக்கும் அவருக்குமான இது? எனக்கு நானது இல்லை, எல்லாருக்குமானது. நான் பாதிக்கப்பட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஒருவேளை நீங்கள் தமிழ் தேசிய அரசியலின் பக்கம் நின்னனால நீங்கள் குறிவைக்கப்பட்டீங்களா? எல்லாருமே அப்படிலாம் பார்க்க அவங்க தமிழ் தேசியம் ஆந்திர தேசியம் வியாபாரம், நாங்கள் வியாபாரம் எங்களை விட்டால் யாரும் பண்ணக்கூடாது. நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம். நீ படத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தோம்னா நாங்கள் ரிலீஸ் பண்ணி உனக்கு காசு கமிஷன் எடுத்துட்டு உனக்கு காசு கொடுப்போம். அதுதான் அவங்க அதிகார இதில் இருக்கிற அவ்வளோதான். அது இப்போ கேட்டால் இப்போ யாராவது கொடுக்க சொல்லுங்க, இப்போ கொடுப்பாங்களான்னு பாருங்க. இப்போ கொடுப்பாங்களா? இப்போ யார்ட்டையா இப்போ நீங்கள் கேட்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் ஆதவ கூட சொல்கிறாருல்ல. அப்போ இதுதான் இந்த பிரச்சனையில தான் விழுந்திருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஒன்று செஞ்சு கொடுக்குறாங்கன்னா இப்போ நம்ம அவங்களை கிரிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. உடனடியாக சுட்டி காட்டலாம். சரி, நல்லதையும் பாருங்க. எப்போவுமே வந்து ஒருத்தர் வந்து நம்ம நல்லதையும் பாராட்டணும், கெட்டதையும் சொல்லி காட்டணும். கெட்டதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது அவங்களுக்குமே ஒரு டயர்ட் ஆயிடும். இந்த தேர்தலில் நாம் தமிழருக்கு ஏற்பட்ட வளர்ச்சி ஒரு பின்னடைவாக மாறி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, பின்னடைவுன்னு நான் பார்க்கலண்ணே. நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. நாம் தமிழில் ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே தமிழ் தேசியவாதி இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, இது நம்ம அரசியல் களத்தை வந்து நம்ம அவர்கள் திட்டுறாங்கிறதுக்காக நம்ம உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. நமக்கு மனசில் சரின்னு பட்டதை நமக்கு நான் ஒரு விதத்தில் தெளிவாக இருக்கேனே. நான் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம், நான் வந்து அது உயிருள்ள வரை தமிழ் தேசியன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கி தமிழ் தேசியத்தை தாங்கி நிற்கிற ஒரு கட்சி அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம இதெல்லாம் கடந்து சீமானே இன்றைக்கி எனக்கு அண்ணன். அது வந்து நான் என்றைக்குமே வந்து அந்த உறவை நான் விட்டு கொடுக்குறதில்ல. அண்ணன். ரெண்டாவது அந்த அண்ணி வந்து நமக்கு வந்து அவங்க நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஸோ அது நம்ம குடும்பம், அது வேறு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, என்னோடய பார்வை அது சரியாக தவறான்னு எனக்கு தெரியாது. நம்ம எதிரியை தப்பாக சூஸ் பண்ணுறோமோன்னு தோணுது. நம்ம விஜய் சாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக அவசியமே இல்லையே. அவசியமே இல்லை. நம்ம திமுக தானே எதிரின்னு நம்ம சொன்னோம். இப்போ நீங்கள் எனக்கு நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் என்ன இப்போ நான் என் மனசில் நீங்கள் என்ன பதிய வச்சிங்க? அதானே ஈழத்தமிழர் எப்படி உருவாச்சு? ஈழத்து பிரச்சனையில் நீங்கள் என்ன சொன்னீங்க? திமுகன்ற ஒரு கட்சி தான் எதிர்ப்பு சக்தி. அதிமுகவை நீங்கள் அப்போவே நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டி கட்டணும். நீங்கள் சொன்னது வந்து திமுக தான் நம்ம எதிர்ப்பு சக்தின்னு சொன்னீங்க. அப்போ என் மனசில் வந்து திமுக காங்கிரஸ் இந்த மண்ணில் விட நாம் நம்ம இந்த கட்சி சார்ந்த பசங்க தம்பிங்களும் சரி மக்களும் சரி என்ன நினச்சாங்கன்னா, திமுகவுக்கு எதிர்ப்பு வந்து நாம் தமிழன். அது இந்த காலத்தில் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து அப்படி நிற்கலை. அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து டிவிகே வெஸ் என்டிகே அப்படி போய் பொசிஷன் பண்ணிட்டாங்க. அது அவங்க விஜய்க்கு அவங்க டிவிகே வந்து பொசிஷன் பண்ணது வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து யாருமே அவங்களை இது பண்ணல, எங்களுக்கு எதிரி வந்து டிஎம்கேன்னு பொசிஷன் பண்ணிட்டாங்க. அப்போ டிஎம்கேல உள்ள அதிருப்தி ஓட்டு பூரா என்ன ஆச்சுன்னா, டிஎம்கே அந்த 5 வருஷம் அந்த அதிருப்தி ஓட்டுலாம் அப்படியே வந்து டிவிகே கன்வெர்ட் ஆயிடுச்சு. நம்ம டிவிக்கே தானே எதிர்க்கோம், நமக்கு எது எப்படி வரும்? வரல, அவ்வளோதான். ஆனால் அது பெரிய இப்போ நமக்கு திரைப்படமே நமக்கு ஒரு பெரிய வில்லனை ஒரு சின்ன பையன் அடிச்சாதானே ஹீரோ. ஆமாம். அப்போ திமுகங்கிற ஒரு பெரிய தீய சக்தி. நீங்கள் விஜய் சார் எல்லாரும் அடிக்க விஜய் சார் மேலே சிம்பத்தி வந்துருச்சு. ஆமாம், பெண்களுக்கெல்லாம். உண்மைதான், உண்மைதான். நீங்கள் ஒருத்தரை போட்டு எல்லாரும் சேர்ந்து ஏன் அவர் அப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு சிம்பத்தி ஓட்டு அதிகமாகிடுச்சு. பாதி பேர் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட இந்த சிம்பத்தியால ஏன் எல்லாரும் சேர்ந்து விஜய் அடிக்காங்க பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து நான் 8% கீழே வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து நிறைய நண்பர்கள்ட்ட பந்தயம் தான் போட்டிருந்தேன். 10% மேலே தான் கூட. ஏன்னா அந்த மாதிரி தான் உருவாச்சு பாருங்க அப்படின்னா நான் சார்ந்த நண்பர்கள்ட்ட எல்லாம் அது ஏன்னா நான் எல்லா கட்சி நண்பர்கள்ட்டையும் பழகுறேன். அப்போ இல்லை நாங்கள் நாம் தமிழில் வந்து இவ்வளோ வாங்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் நான் 4% வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 4% வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்.
ஒருவேளை திட்டமிட்டு எதுவும் வந்து இது பண்ணியிருப்பாங்களோ, நாம் தமிழர் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் அப்படி நடந்ததா? நம்ம வந்து எதிர்ப்பாக வந்து நம்ம யார் விஜய் சார் பண்ணா தான் பண்ணிக்க முடியும். இல்ல அரசியல் ரீதியாக நான் சொல்றது, இப்படி ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு கட்சி ஒரு எல்லைக்கு மேல வளரக்கூடாது இந்த அப்படின்னு. இந்த 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 தேர்தலில் வந்து அந்த ஐடியாலஜி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலன்னு தோணுதுண்ணே எனக்கு. ம். நான் வெளிப்படையாக பேசுகிறேன். நான் நமக்கான எதிரியே நம்ம வந்து சரியா குறி வைக்கல. ஃபோக்கஸ் பண்ணல. நம்ம வந்து பேசுனது பூராமே வந்து டிவிக்கே தான், ம். விஜய் சார் தான் பேசுகிறேன். அப்படி தான் வெகுஜனங்கள்ட்ட போய் சேர்ந்தது. ம். அது அவசியமே இல்லை அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க, பொதுமக்கள் நினைப்பாங்க. அவங்க ஒருவேளை அண்ணன் என்ன கணக்கு போட்டாருன்னு நம்ம தெரியல. ம். என்னோட பார்வையில் அது வந்து அது அப்படித்தான் நான் விசாரித்த வரைக்கும் விஜய் சாருக்கு வந்து நம்ம ஓட்டு இல்லாமல் எதுக்கு வர திட்டுறாங்க. ம். ரெண்டாவதுனா நீங்கள் வந்து விஜய் சார் ரசிகர்கள் பூரா நம்ம எண்டிகள் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே நிறைய பேர் இருந்தாங்க ம். விஜய் சார் ரசிகர்கள். அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னா, அண்ணன் ஆரம்ப காலத்தில் வந்து சிம்பு விஜய் சார் மேலாம் வந்து ஆமா அண்ணன் வந்து ஒரு பண்பு. விஜய் சாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அண்ணன் போய் நிற்பார், ஆமா. பிரச்சனைக்கெல்லாம் போய் நிற்பார். அப்போ விஜய் சார்களுக்கு என்னென்னா, இவங்க நம்ம டிஎம்கே எதிர்பார்க்கும் போது நம்ம டிஎம்கே அந்த ரசிகர்கள் பூரா நம்ம பக்கம் நின்னாங்க, ம். தமிழ் தேசியம்னாங்க. ம். அதில் நிறைய பேர் வந்து என்னென்னா, நீங்கள் தமிழ் தேசியமாக நின்னவங்களே விஜய் சாரை திட்டுறது அவங்களுக்கு பிடிக்கல. நாம் தமிழர் நின்னவங்களே ம். விஜய் சாரை திட்டுறது அவங்களுக்கு பிடிக்கல. ம். அப்போ அப்படி பிரிஞ்சிச்சு. இது நம்மளுடைய பார்வை. ம். ஒரு நம்ம அரசியல் விமர்சகர் கிடையாது. ஒருவேளை அரசியல் விமர்சகர் அவங்க வேற மாதிரி கூட பார்க்கலாம். இல்ல ஆனா இனிமே வந்து விஜய் எதிர்க்கலாம்ல. இனிமே ஆட்சியில இருக்காங்க, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க. நாம் தமிழர் வந்து இனிமே இப்ப எதிர்க்கல தப்பு இல்ல. இப்ப எதிர்க்கிற இயல்பாவே அதிகாரத்துல இருப்பாரு. இப்ப நீங்க வந்து விஜய் சார் வந்து இப்போ வந்து உட்காந்துருக்காருன்னா, விஜய் சார் மேல நம்ம விமர்சனம் என்னன்னா, அவர் நிர்வாகத்து மேல தான் நம்ம விமர்சனம் பண்ணுவோம். ஆமா. முன்னாடி வந்து நம்ம ஐடியாலஜியா விமர்சனம் ஆமா. பண்ணோம். திராவிட கட்சியில எடுத்து நம்ம ஐடியாலஜியில ஃபைட் பண்ணோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து அவருடைய நிர்வாக கோளாறுகளை தான் நம்ம சொல்லணும். ம். இந்த மாதிரி பண்ண மாட்டாரு, இப்படி பண்ணா இப்படி பண்ணா, உங்களை விட நாங்கள் சிறந்த முறையில் பண்ணுவோம். நீங்கள் ஸ்கூலில் வந்து ஆன்லைனில் கொண்டு வரேன்றீங்க. நான் ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸே வாங்க மாட்டேன், ப்ரைவேட் ஸ்கூல் அதை கூட ஃபீஸே வாங்க மாட்டேன். அப்படி வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து அவங்க சொல்கிற என்னென்னலாம் பண்ண நினைக்கிறாங்களோ அதுக்கு மாற்றாக ஒன்றை சொல்லித்தான் நம்ம இப்போ அரசியல் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து ஊழலற்ற ஆட்சின்றத ஓரளவு அந்த விசனுக்குள்ளே வந்துட்டாங்க. ம். அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்லாம் எனக்கு தெரியாது. அது செயல்படுத்தணுன்ற அந்த தாட்ஸ் அவங்கள்ட்ட வந்துருச்சு. அது கண்டிப்பாக ஒரு 70% 80% சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தோணுது. ம். அப்போ நம்ம இதுக்கு மாற்றம் என்னன்னு நம்ம யோசிச்சோம், நம்ம அரசியல் பண்ணணும். ஆனாலும் கூட வந்து ஒரு திரைத்துறை சார்ந்த நபர்கிட்ட அதிகாரம் போறது, இந்த மண்ணுக்கான அரசியல் அது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அப்படி திரைத்துறை சார்ந்தவர்ன்றது அது உடஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து திரைத்துறையில் கலைஞர் திரைத்துறை தானே வசனம் இருக்காங்க. ஜெயலலிதா என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலையா? அவங்க என்ன இதுலேருந்து வந்தாங்க, திரைத்துறையிலேருந்து. எம்ஜிஆர் திரைத்துறையிலேருந்து வந்தார், ஆந்திராவில் என்டிஆர் வந்தார், விஜயகாந்த் சார் இங்கேருந்து வந்தார். எல்லாருமே திரைத்துறையில் தான் வந்தாங்க. அப்போ அப்படி நீங்கள் திரைத்துறையிலேருந்து வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தானே பார்க்கணும். எங்கேருந்து வர்றாங்கன்ற விட நீங்கள் அவங்களுக்கு தானே அந்த மாஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நானும் வந்து நம்ம என்னதான் தமிழ் தேசியம் பேசினாலும் நம்ம பின்னாடி 2 பேர் வர்றதுக்கு தயாராக இல்லை. இல்லை, திமுக வீழ்த்துறதுக்கு அது மட்டும் தான் நடந்தது. இப்போ நீங்கள் எப்போவுமே எதிரியை வீழ்த்துறதுக்கு எந்த ஆயுதம் இருக்கோ அதுதான் நம்ம பயன்படுத்த வேண்டியது. நம்மளால முன்னே யாரோ ஒருத்தர் வீழ்த்திருக்காங்க, சரி சந்தோஷமாக ஏற்றிட்டு அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த கட்டத்தை நடத்திட்டு போக வேண்டியது. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.